அண்மையில் இஸ்லாமிய அமைப்புகளுடன் இந்துக்கள் சார்பாக ஒரு சில அங்கீகாரமற்ற இயக்கங்கள் நடத்திய சந்திப்பிற்கும் இந்து சங்கத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் கணேசன் தங்கவேலு தெரிவித்துள்ளார். அப்படியான ஒரு கூட்டத்தில் இந்து சங்கமும் இந்து ஆலயங்களின் ஒருங்கிணைப்பு குழுவும் பங்கேற்கவில்லை என்று கணேசன் தங்கவேலு தெளிவுபடுத்தினார். மேலும் அந்த சந்திப்பிற்கு மலேசிய இந்து சங்கமும் பெரும்பாலான இந்து இயக்கங்களும் பங்கேற்காத நிலையில் அந்த சந்திப்பு இந்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு சந்திப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கணேசன் தங்கவேலு கூறினார். கோயில்களை பாதுகாக்க இந்து சங்கம் எந்த ஒரு தரப்பையும் சந்திக்க தயாராக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இந்து கோயில்களை அவமதித்தும் பொறுப்பற்ற செயல்களில் ஈடுபட்டும் வரும் அமைப்புகள் மன்னிப்பு கூட கேட்காத அத்தகைய அமைப்புகளுடன் நாம் ஒரே மேஜையில் அமர வேண்டுமா என்று கணேசன் தங்கவேலு கேள்வி எழுப்பினார். நியாயமான பிரதிநிதிகளுடனும் கட்டமைக்கப்பட்ட தளத்தில் அதிகாரத்துவம் கொண்ட தலைமையுடனும் தீர்வுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். தற்போது கோயில்களுக்கு எதிராக செயல்படும் ஒரு சில தரப்பினரின் செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் உள்ள 1800 ஆலயங்களையும் 200க்கும் மேற்பட்ட இந்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து NHTSC எனும் தேசிய இந்து ஆலயங்களின் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு கோயில்களை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதில் அங்கம் பெற்றிருக்கும் எந்த ஓர் இந்து இயக்கமும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் கணேசன் தங்கவேலு விளக்கமளித்தார். இப்போதைய சூழலில் இந்து கோயில்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போது இந்த கலந்துரையாடல் அவசியமானதாக இல்லை என்றும் தெளிவான அரசியல் முடிவும் கட்டமைக்கப்பட்ட செயல் திட்டமும் தான் இப்போது அவசியம் என்பதால் இந்து வழக்கறிஞர் மன்றத்தின் ஆலோசனையும் நாம் பெற்று செயல்பட்டு வரும் நிலையில் இந்துக்களை பிரதிநிதிப்பதாக ஒரு சில இயக்கங்கள் முன்னெடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அவசியம் அற்றது என்று கணேசன் தங்கவேலு தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.